வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் ராஜேந்திர மட்டத்தில் அழைப்பு விடுக்கவில்லை என்பதாக இந்த தலைப்பு தரப்படுகிறது. ஈரானிய கப்பல் குறித்த தூதுவரின் கூற்றுக்கு பதிலளிக்க நாம் தயாரில்லை, அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்பதாகவே இந்த செய்தி அமைகிறது. இலங்கைக்கு வருகை தருமாறு ஈரானிய கப்பலுக்கு ராஜேந்திர மட்டத்தில் எவ்விதமான உத்தியபூர்வ அழைப்பும் விடுக்கவில்லை என்றும், இலங்கைக்கான ஈரானிய தூதர் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தயாரில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கூறியிருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் விசாகா பட்டணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரானிய கப்பல்களை இலங்கைக்கு வருமாறு இலங்கை அழைப்பு விடுத்ததாக இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரசா டெல்கோஷ் குறிப்பிட்ட விடயம் மற்றும் ஈரானிய தூதுவர் கொழும்பில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இருபொருள் தொடர்பில் ஈரானிய தூதுவர் வெளியிட்ட கருத்துக்கு நன்றி என்பதாக அமைச்சர் கூறியிருந்ததோடு தற்போதைய பிரச்சினைக்கு மத்தியில் ஈரானிலிருந்து எரிபொருள் பெறும் கப்பல் வசதிகளை கொண்டுள்ள நாடுகள் தற்போது இதில் பயனடைய முடியும். இருப்பினும் எமக்கு அவ்வாறான தன்மை கிடையாது. எதிர்வரும் மாதங்களுக்குரிய மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதற்காக விலைமனு கோரல் செய்யப்பட்டுள்ளது. தாமதமின்றி எரிபொருள் கிடைக்கப்பெறும். எதிர்வரும் மாதம் அதிகளவிலான எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வரும். மத்திய கிழக்கு நாடுகளின் தற்போதைய மோதல் நிலைமைக்கு மத்தியில் இலங்கை நடுநிலையான வெளிவிகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது என்று அமைச்சர் கூறுகிறார். அரசாங்கத்தின் அடிப்படையில் நடுநிலையான வெளிவிகார கொள்கையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிபந்தனையற்ற முறையில் முன்னெடுப்போம். இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தயாரில்லை. அவ்வாறு குறிப்பிடுவது தற்போதைய நிலையில் பொருத்தமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். அவசியமாயின் வெளிவிகார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். இந்தியாவில் விசாகா பட்டணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரானிய கப்பல்களுக்கு இலங்கை ராஜேந்திர மட்டத்தில் உத்தியபூர்வமான அழைப்பு விடுக்கவில்லை. பிரிதொரு நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ராஜேந்திர மட்டத்தில் உத்தியபூர்வ அழைப்பு விடுக்க முடியாது. விசாகப்பட்டினம் நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை கடற்படை தளபதி ஈரானிய கப்பலின் தளபதிக்கு சிநேகபூர்வமான அழைப்பு விடுத்துள்ளார். அதனை உத்தியோகபூர்வமான அழைப்பு என்று கருத முடியாது என்பதாகவே அமைச்சர் கூறுகிறார். எனவே இது ஒரு சிநேகபூர்வமான அழைப்பு, உத்தியபூர்வமான அழைப்பு கிடையாது என்ற கருத்தினை அமைச்சர் முன்வைத்திருக்கிற நிலையில் எதிர்க்கட்சி இதற்கு எதிரான கருத்தினை முன்வைக்கிறது. எனவே ஈரான் தூதரின் கருத்து மூலம் ஜனாதிபதியின் பொய் அம்பலம் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருப்பதான செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதை பற்றி நேற்றைய தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் இது பற்றி கூறும்போது, ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வந்து தற்போது யுத்த நிலைமையில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என எங்களை பார்த்து தெரிவித்தார். ஆனால் ஈரான் தூதுவர் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி ஈரான் கப்பல் 3க்கும் இலங்கைக்கு அழைப்பு விடுத்ததாக பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். அப்படியானால் யார் பொய் சொல்வது என்பது தெளிவாகிறது. ஜனாதிபதி தேசிய மட்டத்தில் பொய் சொல்லி வந்த நிலையில் தற்போது சர்வதேச ரீதியிலும் பொய் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் என்றும், பொய் சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும், ஆனால் சர்வதேசத்துக்கு பொய் சொல்லி அவர்களை ஏமாற்ற முடியாது. அவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் அனைவரும் அதற்கு முகம் கொடுக்க நேரிடும். அதனால் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் ஜனாதிபதி சர்வதேசத்துடன் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதாக பிரதான எதிர்க்கட்சி இவ்வாறு கூறுகிறது. அத்துடன் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வந்து ஈரான் கப்பல் விவகாரம் தொடர்பில் கதைத்த மறுதினமே ஈரான் தூதுவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஜனாதிபதி தொடர்பில் கதைக்காமல் இருந்தால் ஈரான் தூதுவரும் இந்த விடயம் தொடர்பில் கதைத்திருக்க மாட்டார் என நாங்கள் அழைத்துத்தான் ஈரான் கப்பல் எமது நாட்டுக்கு வந்திருந்தால் அதனை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பில் இருந்து அரசாங்கத்துக்கு விட முடியாது. என்னை பொறுத்தவரை அரசாங்கத்தின் பிழையான தீர்மானத்தால் ஈரான் கப்பலுக்கு ஏற்பட்ட சம்பவத்துக்காக நாங்கள் எமது கவலையை தெரிவித்திருக்க வேண்டும். ஈரானுக்கு இவ்வாறான அசம்பாவிதம் ஏற்பட்ட பின்னரும் எமது நாட்டுக்கு எரிபொருள் வழங்க தயார் என தூதுவர் தெரிவித்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் நாங்கள் நடுநிலை வகிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஜனாதிபதியின் நடுநிலைத்தன்மையை ஈரான் தூதுவர் தற்போதும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜனாதிபதி தொடர்ந்து போய் சொல்லி வருகிறார். ஜனாதிபதி இறுதியாக கடந்த 5ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அதில் மார்ச் மாதம் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் ஈரான் கப்பல் நாட்டுக்கு வர பிப்ரவரி 26ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் அமெரிக்காவும் கப்பல் ஒன்றை கொண்டு வர அனுமதி கேட்டதாக தெரிவிக்கவில்லை. அதே நேரம் நிராகரித்ததாகவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி அதன் பின்னர் 15 நாட்களுக்கு பின்னரே பாராளுமன்றத்துக்கு வந்து அமெரிக்காவும் எங்களிடம் கப்பல் கொண்டு வர அனுமதி கேட்டது, ஈரானும் அனுமதி கேட்டிருந்தது, நாங்கள் 2 தரப்பின் கோரிக்கைகளையும் நிராகரித்ததாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை தெரிவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு 15 நாட்கள் சென்றுள்ளன. அதுவரை தெரிவிக்கவில்லை. 5ஆம் தேதிக்கு பின்னரும் ஜனாதிபதி ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அப்போதும் இந்த தகவலை அவர் தெரிவிக்கவில்லை. அதனால் ஜனாதிபதி கதைகளை ஏன் அடிக்கடி மாற்றுகிறார் என்பது எமக்கு புரியாமல் இருக்கிறது. அத்துடன் ஈரான் கப்பல் இந்தியாவில் பயிற்சியை முடித்துக் கொண்டு வரும் வழியில் வருவதற்கே அனுமதி கேட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா யுத்தம் செய்வதற்கு தனது யுத்த கப்பலை மத்திய துறைமுகத்துக்கு கொண்டு வரவே அனுமதி கேட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் மேலும் 2 வகையானவையாகும். ஆனால் ஜனாதிபதி இந்த 2 கோரிக்கைகளையும் ஒன்றாக இணைத்து ஜனாதிபதி அழகிய கதை ஒன்றை தெரிவித்து தான் நடுநிலையாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் கப்பல் இலங்கையின் அழைப்பிலேயே வந்ததாக ஈரான் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி எவ்வாறு நடுநிலை வகிப்பதாக தெரிவிக்க முடியும்? ஏனெனில் ஜனாதிபதி கட்டார் மீது தாக்குதல் இடம்பெற்ற போது அமீருடன் கதைத்திருக்கிறார். ஐக்கிய ராஜ்ய அமீருடன் கதைத்திருக்கிறார். ஜனாதிபதி ஈரானுடன் கதைத்தாரா? குறைந்தபட்சம் ஈரான் தூதுவரை அழைத்து விடயங்களை கேட்டறிந்தாரா? ஈரான் எங்களுக்கு உதவி செய்து வரும் நாடு. மஹிந்த ராஜபக்ஷ
காலத்தில் எரிபொருள் கொள்வனவு செய்தமைக்காக நாங்கள் $250 மில்லியன் இன்னும் கடன் செலுத்தாமல் இருக்கிறோம். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் எமக்கு ஆதரவளித்த நாடு. எமது நாட்டில் அதிகமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு அதனை நன்கொடையாக வழங்கிய நாடு. எமது நாட்டின் தேவையை அதிகம் பெற்றுக்கொள்ளும் நாடு. இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதி குறைந்தபட்சம் ஈரான் தூதுவரை ஜனாதிபதி சிலைத்துக்கு அழைத்து அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்தாரா? அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு ஜனாதிபதி யுத்தத்தில் தான் நடுநிலை என தெரிவிக்க முடியும் என்பதான கேள்வி எதிர்க்கட்சியினால் எழுப்பப்பட்டிருக்கிறது.